بسم الله الرحمن الرحيم. وعن جابر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: أريد الجنة وسمعت خشخشة أمامي فإذا بلال رضي الله عنه. ஹதீஸை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். உரீதுல் ஜன்னத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது. வஸமிஅத்து ஹஷ்ஹஷத அமாமி, எனக்கு முன்னாலே யாரோ நடந்து செல்லக்கூடிய செருப்பினுடைய ஓசையை நான் செவியேற்றேன். ஃபைதா பிலாலுன், நான் அப்பொழுது பார்த்தேன் அது பிலால் ரலியல்லாஹுடைய சப்தம்தான் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பொதுவாக அன்றைய அரபு தேசத்தினுடைய கலாச்சாரத்திலே நிறபேதமை ரொம்பவே தோற்கடிக்கப்பட முடியாததாக இருந்தது. அதே போன்று அரபி இல்லாத மக்களை எல்லாம் ரொம்ப 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 கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்திலே தான் அந்த மக்கள் வேரூன்றி போயிருந்தார்கள். அரபி பேசுகிற மக்களைத்தான் உயர்ந்த ஜாதிக்காரர்கள், உயர்ந்த மக்களாகவும், மற்றவர்களை எல்லாம் அஜமிகள், அரபி அஜமி, அஜமின்னு சொன்னால் ஆடு மாடு மிருகத்துக்கு சொல்லுகிற வார்த்தை. அஜம் என்று சொன்னால் அந்த பேச முடியாத, வாய் பேச முடியாத, அல்லது கண்ணினாலே பார்க்க முடியாத, காது கேட்காத, இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அஜம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இது அன்றைய அரபி பாஷையிலே அது கொச்சையான வார்த்தை தான். அரபி தான் உயர்ந்தவர்கள், அரபி இல்லாத அஜமிகள் எல்லாம் அதுக்குத்தான் ஆடு மாடு மிருகத்துறை அதை சேர்த்து வச்சிருந்தாங்க. எனவே இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகர்த்தெறிந்தார்கள். அதே போன்று அரபிகளுடைய கலரே நன்கு சிவத்தவர்களாக வெள்ள வெள்ளையில் இருப்பாங்க. அதே போன்று குறைஷீனத்திலே பிறந்திருந்தால் அதற்கு தனி ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌலூஉன் தஹ்த கதமைய, நீங்கள் எதையெல்லாம் உயர்வு தாழ்வாக காட்டுகிறீர்களோ இந்த அனைத்து ஆச்சரியங்களையும் என்னுடைய கால் பாதத்திற்கு கீழாக நான் புதைத்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பயணத்திலே சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார். லா ஃபதீலத்த லி அரபியின் அலா அஜமியின், எந்த ஒரு அரபிக்காரனுக்கும் அரபி மொழி பேசுறதுனால சிறப்பல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி பாஷை இருக்கிறதே அதை நேசிங்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இன்னி அரபியும், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உயிரை விட மேலாக கருதக்கூடிய நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரபி. பெருமானார் பிறந்த அந்த பாஷைங்கிறதுனால அதை நேசிக்கலாம். பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், லிசானு அஹ்லில் ஜன்னத்தி அரபியும், சுவர்க்கவாதிகளுடைய பேசக்கூடிய அந்த பாஷை இருக்கிறதே அது அரபியினால் உண்டான பாஷை. அரபி பாஷை சுவர்க்கத்திலே அரபி பேசப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று வலிசானுல் குர்ஆனி அரபியும், குர்ஆனுடைய மொழி அரபியாக இருக்கிறது. இதனால் அரபியை நேசியுங்கள் என்று சொன்னார்களே ஒழிய வேறு எந்த விதமான சிறப்புகளும் அரபிக்கு இல்லை. அரபி பேசுறதுனால அவருக்கு சுவர்க்கத்துடைய டிக்கெட்டு கையில வழங்கப்பட்டது என்பதல்ல, அல்லது சிராத் முஸ்தகிம் பாலத்துல இவர் அரபி பாஷை பேசுறதுனால மட்டும் அவருக்கு சுவர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படும் என்பதெல்லாம் எந்த விதமான சிறப்புகளுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஃபதீலத்த லி அரபியின் அலா அஜமியின், அரபிக்காரனுக்கு அரபி இல்லாத மக்களை விட ஒரு அணுவளவு கூட, கடுகளவு கூட உயர்ந்த அந்தஸ்து இல்லை. வலா ஃபதீலத்த லி அஜமியின் அலா அரபியின், அதே போன்று அரபி இல்லாத மற்ற பாஷை பேசுகிறாங்க. உலகத்திலே இன்னைக்கு ஆங்கிலத்தை நுனி நாக்கில் பேசினால்தான் அவர் உயர்ந்தவராக பார்க்கப்படுகிறாரே, இப்படி எந்த விதமான சிறப்புமே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அதே போன்று லா ஃபதீலத்த லி அஸ்வத அலா அஹ்மர், கண்ணன் கரேன் என்று உள்ள ஒரு மனிதரை விட
சிவந்த மனிதர், அவர் தோல் சிவப்பினாலே எந்த விதமான அந்தஸ்திலையும் உயர்ந்தவர் அல்ல. வலா ஃபதீலத்தலி அஹ்மர அலா அஸ்வத், அதே போன்று சிவத்தவரை விட கருத்தவர் எந்த விதமான அந்தஸ்தையும் உயர்ந்தவர் அல்ல. நீங்கள் எதையெல்லாம் கொண்டு மனிதர்களை பாகுபாடு காட்டி நீங்கள் பிரித்து வைத்திருக்கிறீர்களோ, நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் செவத்தவன், நான் கருப்பானவன், நான் ஆங்கிலம் பேசுவதில் புலமை மிக்கவன், நான் தமிழ் பேசுவதிலே பெருமை கொள்கிறேன், நான் கன்னடன், நான் மலையாளத்துக்காரன் என்று மொழிகளினால் யாரெல்லாம் பாகுபடுத்தியிருக்கிறார்களோ, இந்த அனைத்து நாளையும் எந்த விதமான தகுதியும் எந்த விதமான அந்தஸ்தும் இல்லை. இல்லா பித்தக்குவா, நீங்கள் அல்லாவை பயப்பட்டு வாழ்ந்தால் தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையேச்சத்தை தான் திராசில போட்டு நெருக்க சொன்னார்கள். மாறாக ஒரு மனிதர் பேசக்கூடிய மொழிகளையோ அவர் பிறந்திருக்கிற கோத்திரத்தினால் ஏற்படுகிற தகுதியவோ இது அல்லாஹுக்கு முன்னாலே நிற்குகிற அந்தஸ்து இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனைத்து மாச்சரியங்களையும் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து விட்டார் என்பதை ஹதீஸ்ல பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களை எல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறது புழுவை விட ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. ஹதீஸ்ல அந்த வாசகங்களை பார்த்தோமேயானால் பிலால் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கருப்பா இருப்பாங்க, ஆனால் இறையச்சத்திலே ரொம்ப உயர்வானவர்கள். எனவேதான் அந்த மதீனா மாநகரத்துக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மதீனத்து கோடீஸ்வரர்களிலேயே நம்பர் 1 அவர்தான். மக்காவிலிருந்து புறப்பட்டு ஹிஜ்ரத்து மேற்கொண்டு மதீனா நகரத்துக்கு வரும்பொழுது அவர் பரம் ஏழை. அவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா நேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து அகதியாக வந்திருக்கிற ஒவ்வொரு சஹாபாக்களையும் மதீனத்து ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு மத்தியிலே நீங்கள் இவர் வீட்டிலே தங்கிக் கொள்ளலாம், நீங்கள் இவர் வீட்டிலே தங்கலாம் என்று மதீனாவிலிருந்து முஹாஜிர் சஹாபியாக ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்த அத்தனை சஹாபாக்களையும் மதீனாவிலே ஒவ்வொரு வீட்டிலே தங்குவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருந்தார்கள். அப்படி ஒரு சஹாபியுடைய வீட்டிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஏழ்மை வயத்தோடு வந்திருந்த அந்த சஹாபியை மதீனத்து அன்சாரி தோழரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து வைத்தார்கள். அந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார், இந்த மாதிரி எனக்கு பெருசா சொத்துலாம் இல்லை, என்னுடைய வீட்டுல ஒரு ஸ்கிரீனை போடுறேன், இடையில ஒரு ஸ்கிரீனை நான் ஒரு திரைச்சீனை தொங்க விடுகிறேன், அந்த பக்கம் நீங்க இருந்து கொள்ளுங்கள், இந்த பகுதியில நான் என்னுடைய மனைவி மக்களோடு இருக்கிறேன், நீங்கள் சம்பாதிச்சா அதுல இருந்து உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, நானும் சம்பாதித்தா அதன் மூலியமாக எனக்கு பாதி உங்களுக்கு பாதி என்று அந்த சஹாபி உயிரை தவிர அத்தனையுமே பாதி பாதியாக பிரித்து கொடுத்த பெருமக்கள் எல்லாம் அன்சாரிகள் இருக்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சிரித்து கொண்டே சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உடம்புல தாக்கத்தை தெம்பை கொடுத்திருக்கிறான், சம்பாதிக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்வான் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது, அதனால மதீனாவிலே உள்ள சந்தை கிடைத்தவை காட்டுங்கள் அப்படின்னா ஒரு பாலாடை கட்டி சில பேரிச்சம்பழங்கள் இந்த மாதிரி ஆரம்பத்திலே சில சரக்குகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவோடு அங்கே சந்தையிலே சென்று விற்பனை செய்து நிரப்பமான லாபத்தோடு திரும்பி வந்தார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களே, நீங்கள் மண்ணை எடுத்து சென்றாலும் அல்லாஹ் தஆலா அதை பொன்னாக ஆக்கி தருவான் என்று அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள். குறுகிய காலத்திலேயே மதீனாவிலே உள்ள அத்தனை பணக்காரர்களையும் தாண்டி இவர் உயர் கோடீஸ்வரராக மாறி போய்விட்டார் என்பதையெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா நினைத்திருந்தால் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு பெரிய கோடீஸ்வர பட்டியல்ல மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்திருக்க முடிந்திருக்கும். ஆனாலும் அந்த உயர்ந்த கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய சொந்த மச்சான் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா. நிறத்தை பார்க்க வேண்டாம் என்று பெருமானார் சொன்னதுனால அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்கிற ஒரு கோடீஸ்வர வீட்டிலே தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா திருமணம் செய்திருந்தார். இவங்க ஹிஜ்ரி 8வது வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அந்த மக்கா நகரத்தை வெற்றி கொள்கிற அந்த காலகட்டத்திலே மக்காவுக்குள்ளாலே சிறிது நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதித்திருந்தார். அதற்கு முன்னாலே உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இனி கியாமத்து நாள் வரைக்கும் யாருக்கும் மக்காவிற்குள்ளாலே போர் செய்வதற்கான அனுமதி இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு மட்டும் சிறப்பு தகுதியிலே அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருந்தார். எனவே மக்கா நகரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த கைக்குள்ளாலே வந்து சேர்ந்தது. இப்பொழுது அதில் உள்ள அறியாமை காலத்து அனைத்து மாற்றங்களும் நீக்கி தள்ளப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8வது வருஷத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள், பிலால் அவர்களே, நீங்கள் காபாவிலே மொட்டை மாடியில் இறங்கட்டா. காபத்துல்லா அந்த ஸ்கொயராக இருக்கிற அந்த கருப்பு ஆலயம் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு மேலே உச்சத்தில் இறங்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லுங்கண்டா. உரத்த குரலிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாங்கை சொல்லுகிற வேளையிலே அங்கே இருந்த குறைஷிகளே சிலர்கள் சொன்னார்கள், நல்ல வேளை இப்படி ஒரு கேவலமான காட்சியை பார்க்கறதுக்கு எங்க அத்தாங்கள அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டான்னு ஒருத்தர் சொன்னார். அதாவது இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே மக்காவிலே வாழும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய இனத்திலே ஒரு அடிமையாக இருந்தார். அவர் ஒரு எத்தியோப்பியாக்காரர். அவர் கண்ணகரே என்ற ஒரு குடும்பத்தை பாரம்பரியத்தை சார்ந்தவர். நிரபேதமையிலே ரொம்ப மோசமான மனிதர் என்றெல்லாம் பேசிய, புழுவை விட கேவலமாக மதித்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிறத்தை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு காபத்துல்லா பள்ளிவாசலுக்கு மேலே உயரத்திலே ஏறி நீங்கள் வாங்க சொல்லுங்கள் என்று பெருமானார் சொல்றனே, பல குறைஷிகளுக்கு முகமெல்லாம் வாடி போய்விட்டது. இப்படிப்பட்ட காட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது மாதிரி கேவலமான காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால எங்க அத்தா நல்ல விதமா போய் சேர்ந்துட்டாரு, அவர் இருந்தால் ரொம்ப சங்கடம் என்றெல்லாம் பேசிய அந்த மக்களுக்கு மத்தியிலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின். யாரும் பிறர்களை பார்த்து கேலி பேச வேண்டாம். அவருடைய நிறம் குறித்து, அவருடைய உடலில் உள்ள அங்கஹீனங்களை குறித்து நீங்கள் கிண்டல் அடிக்க வேண்டாம், கேலி பேச வேண்டாம். யார் குறித்து நீங்கள் கேலி பேசுவீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கலாம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தாழ்மையை பெற்றிருக்க முடியும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பழித்துரைத்தான் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நுழையதற்கு முன்னாலேயே அவர்களுடைய செருப்பினுடைய அடி ஓசையை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆக உயரத்திலே உள்ள சஹாபிதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால், நாயகமே, உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை யார சொல்லலாம் எனக்கு பெற்றுத்தார்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை விட ஃபர்ஸ்ட் நீங்க சொர்க்கம் போயிட்டாங்க. உலகத்திலேயே வாழ்ந்த மனிதர்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் முதலாக சுவர்க்கத்திலே கதவு திறக்கப்படும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனால் பெருமானாரை விட முந்திக் கொண்டு ஒரு மனிதர் சுவர்க்கம் செல்வாரேனால் அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கம் செல்லுகிற வேளையிலே பெருமானாருடைய அந்த பயணிக்கு ஒட்டகத்தின் மீது அமர்ந்துதான் சுவர்க்கம் போவாங்க. அந்த ஒட்டகத்திலே கயிறை பிடித்துக் கொண்டு நீங்கள் சுவர்க்கத்திற்குள்ளான எனக்கு முன்னால் இழுத்து செல்வீர்கள், அப்படியான பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, நிறத்தினால் எந்த மனிதரை மக்கள் எல்லாம் ஓரம் கட்டி வைத்திருந்தார்களோ அவர்தான் சுவர்க்கம் செல்வதிலே முதன்மைத்துவம் வாய்ந்தவர் என்றெல்லாம் அவருடைய அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திலே உயர்த்திப்படுத்தி காட்டினார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்களை எல்லாம் நேசிக்கிற நற்பாக்கியத்தையும் அவர்கள் பெருமானார் மீது எந்த அளவுக்கு பாசத்தையும் பிரியத்தையும் உயிரை விட மேலாக வைத்திருந்தாலோ அதுபோன்று நாமும் அஹ்ல பைத்துகளை, குறிப்பாக சஹாபாக்களை நேசிக்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தௌரி அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.